Hi everyone, good morning. This is Dr. Pradeep from Program Coordinator from SNS B-Spine. So right away in the last series we have been seeing on IPRs, entrepreneurship development, startup venture creation, then almost like failure startups and all those things we have been seeing in the last series. So today ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு topic like why student startup fails. Okay, so I've make a strategy like how this can be enhanced அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஓவர்வியூவில் I have prepared some presentations. So that was the deliverable today. So title I have here is like from incubation program to venture creation ecosystem. That's my strategic reflection and enhancement proposal. I'm just trying to pitch this. Let's see how it works. So incubation அப்படின்னா என்னன்னா like we all know in hospitals people say incubation like ஒரு குழந்தை ஒரு ரொம்ப ஏர்லியராக பர்த் ஃபேஸ் அடைஞ்சிட்டாங்க, அவங்களுக்கு நம்ம ஒரு அடிஷ்னல் சப்போர்ட் கொடுத்து we make that infant to grow, that we call it as incubation. The same structure in a startup, we are going to help them to grow. So that is why the centers which helps the startups to grow is we call that as an incubation center. So here we run an incubation program. ஸோ அந்த ப்ரோக்ராமில் என்னென்ன ஸ்ட்ரக்சர் இருக்கும், அதை எப்படி நம்ம வந்து மேற்படி எடுத்துகிட்டு போய் அந்த ஸ்டார்ட் அப்பை டெவலப் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் திஸ் ப்ரோக்ராம் டீல்ஸ் வித். அண்ட் நான் ஃபஸ்ட் சொன்ன மாதிரி ஸ்டார்ட் அப் எப்போ ஃபெயில் ஆகும் அப்படின்னா நிறைய பேர் ஐடியா கொண்டு வருவாங்க, ஐடியாவுக்கு அப்புறம் ஒன்றுமே இருக்காது அப்படின்னு நின்றோம். ஸோ ஹவ் திஸ் கேன் பி கன்வெர்டட், திஸ் ஐடியா கேன் பி கன்வெர்டட் ஆர் டேக்கன் ஃபார்வர்ட் டு வெஞ்சர் கிரியேஷன் அப்படின்றது தான் மை ப்ரெசன்டேஷன் டுடே. ஸோ இல்லை ஓடு அடுத்த போடு பரவாயில்ல. நெக்ஸ்ட். ஓகே ஓகே. ஸோ என்னாச்சு, பாஸ் பண்ணுங்க அதை. ஸோ இப்போ நிறையா இன்குபேஷன் சென்டர்ஸில் கரண்ட் மாடல் எப்படி வச்சுருக்காங்க அப்படின்னா தே கிரியேட் வாட் யூ சே ஐடியா ஜென்ரேஷனோட ஸ்டாப் பண்ணிடுறாங்க. பட் ஸ்டில் அது ஒரு ஸ்டார்ட் அப் ஐடியா ஜென்ரேஷனோட நின்னா கரெக்டாக இருக்குமா அப்படின்றத நம்ம வேலிடேட் பண்ணணும். ஸோ அதை எப்படி நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னா லைக் in my proposed model, like what I'm trying to say is like why don't we make that idea to be validated and that idea to the next level of prototyping. ஸோ ப்ரோட்டோடைப்பிங்கோடு நின்றுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ப்ரோட்டோடைப்பிங் டு த நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் மார்க்கெட். ஸோ இதுதான் நான் இன்றைக்கி பேச போகிற ஒரு டாபிக். ஸோ நான் நிறைய இன்குபேஷன் மாடல் ரெஃபர் பண்ணியிருந்தப்போ ஐ குட் சி இட் இஸ் அண்ட் they have almost a structured 8 week or 10 week or 12 week. நான் காமனாக 8 weekன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அண்ட் அவங்க அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறது ஒன் இஸ் ஆன் ஐடியா டெவலப்மெண்ட் அண்ட் வேலிடேஷன். அண்ட் அதே போல் கஸ்டமர் டிஸ்கவரி பிஸ்னஸ் மாடல் பற்றி they do it in incubation centers. அண்ட் இது எதை ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா they create a very strong fundamental of strong foundation for entrepreneurial thinking. அவ்வளோதான். அதுக்கு அடுத்தது என்னன்றது நிறைய மிஸ்ஸிங் இருக்குது. ஸோ இதோட ரிஃப்ளெக்ஷன்ஸ்ன்னு பார்க்கும்போது the program successfully builds entrepreneurial awareness. ஒரு ஆண்டர்ப்ரனருக்கான தேவைப்படக்கூடிய அந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிறாங்க. பட் ஸ்டில் ப்ரோட்டோடைப்பாக வருது, மார்க்கெட்டை அட்டைன் பண்ணுறாங்க, பைலட் மோடுக்கு போகிறாங்களா அப்படின்னு பார்த்தா இட் இஸ் அகைன் அ வெரி பிக் கொஸ்டின் மார்க். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் லேர்ன் ஹவு டு வேலிடேட் ப்ராப்ளம்ஸ் அண்ட் டிசைன் சொல்யூஷன்ஸ். இந்த ஸ்ட்ரக்சர் இன்குபேஷன் ப்ரோக்ராமில் தே கேன் அண்டர்ஸ்டாண்ட் what is like they can validate their problems and how to design solutions in that they can do it. But அதோட நின்னா it cannot be a successful startup or a successful business. So the next மிகப்பெரிய சேலஞ்ச் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் ஸ்டார்ட் அப்புக்கும் இருக்கிறது என்னென்னா வெஞ்சர் கிரியேஷன். ஸோ அதுதான் இப்போது we are going to talk in the next coming slides. Okay, so the biggest drop in student startups, நான் இது வந்து லைக் ஒரு சர்வே பண்ணி பார்த்தப்போ ஐ குட் சென்ஸ் இட், ஐ குட் லேர்ன் இட். அதில் தெரிஞ்சுக்கிட்ட என்ன விஷயம்னா குளோபல் ஸ்டார்ட் அப் ஈகோசிஸ்டம் ஷோ ஹவு பிக்கஸ்ட் ட்ராப் பிட்வீன் இஸ் லைக் வேலிடேஷன், ப்ரோட்டோடைப் அண்ட் பைலட். ஸோ வேலிடேட் பண்ணதுக்கப்புறம் அது அப்படியே ஸ்டாப் ஆகிடுது. அதுக்கப்புறம் அந்த ப்ரோட்டோடைப்பும் பில்ட் பண்ணுறதில்ல, அந்த பில்ட் பண்ண ப்ரோட்டோடைப்பையும் பைலட் மோடுக்கு கொண்டு போகிறது இல்லை. ஸோ இதுதான் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் ஸ்டார்ட் அப்பும் ஃபெயில் ஆகிற ஒரு விஷயம். ஸோ ரீசன்ஸ் என்னன்னு பார்த்தப்போ லேக் ஆஃப் ப்ரோட்டோடைப்பிங் சப்போர்ட் and the founding teams were quite weak and no early users and limited incubation continuation support. So support அப்படின்னா லைக்
இது வந்து ஒரு ஜென்ரலான ஒரு விஷயம். இதை நான் இதுதான் எல்லாருமே நடக்குதா அப்படின்னா we cannot assure it, but still these are the general observations what I made. Okay. So the insights from the leading ecosystems I have taken. In the coming videos we'll see how what all the insights I have taken from leading ecosystem. Then we'll go for the next future. Thank you so much.